கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கிலோவுக்கு 20 நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி தரப்பில் 300க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சார்பில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் அவர்களது கோரிக்கைகள் 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முக்கியமாக தெரிவிக்கக்கூடிய விஷயங்களாக இருப்பது, தமிழக அரசு மற்றும் கறிக்கோழி நிறுவனங்கள் கறிக்கோழி பண்ணை விவசாய சங்கங்களை உள்ளடக்கிய முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கிலோவுக்கு 20 ரூபாய் பண்ணை கோழி ஆட்டு வளர்ப்பிற்கு ரூபாய் 25, காடை வளர்ப்பிற்கு ஒரு காடைக்கு 7 ரூபாய் உள்ளிட்ட தொகையை நிர்ணயிக்க வேண்டும். முத்தரப்பு கூட்டம் ஆண்டுதோறும் நடத்தி விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணமில்லாமல் தமிழக அரசு மின்சார உதவியை அளிக்க வேண்டும். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 49 நாட்களையும் கடந்து 40,000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வாழ்வாதார உரிமைகளை மீட்பதற்காக உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 40,000 கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தமிழகத்தில் இருப்பதாகவும் பல லட்சம் விவசாயிகள் தொழிலாளர்கள் இந்த தொழிலை சார்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் குறைந்த விலையில் அதிக புரதம் வழங்கும் கறிக்கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கோழி வளர்ப்பு கூலியை உயர்த்தி தராமல் கோழி பண்ணை நிறுவனங்கள் இழுத்தடிக்கிறது என்றும், இதனால் பல கறிக்கோழி பண்ணையாளர்கள் தொழிலை விட்டு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும், இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு விரைவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு 20 ரூபாய் என்ற அந்த நிர்ணயத்தை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிகாரிகள் தரப்பில் அந்த துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது இதனை தீர்த்து வைப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாதன் காரணமாக இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நடத்துவதற்காக இன்று கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று பேரணி செல்ல இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், ஒருவேளை தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி செல்ல முற்பட்டால் காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்று காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும், இந்த கறிக்கோழி விவசாயிகளுக்கு அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒற்றை முக்கியமாக வைத்து 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் தொடர்ந்து தெரிவித்து இந்த போராட்டத்தை கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.